Hi brother, time 2:02 AM. வருகிற வாரம் வந்து பார்த்திங்கன்னா blessing and the bread sacrament prayer. ஓகேங்க, இந்த blessings and the bread வந்து நான் வருகிற வாரம் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை நான் ப்ரேயர் பண்ணணும். அதுக்கு நான் இப்போத்துலேருந்தே ஆயத்தமாக இந்த 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 ப்ரேயரை நான் வாசிக்க போகிறேன், இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும். Prepare to for coming week and Sunday church in Saidapet. Okay. O God, the eternal Father, we ask thee in the name of the Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the soul of all those who partake of it, that they may eat in remembrance of the body of the Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of the Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have this spirit to be with them. Amen. இது பிரெட்டுக்கு நம்ம படிக்க போகிறது. இப்போ வாட்டர், blessing and the water sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of the Son, Jesus Christ, to bless and sanctify this water to the soul of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of the Son, which was and shed for them, that they may witness unto thee, O God, eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. இப்போ இதே நம்ம இந்த ப்ரேயரை நம்ம தமிழில் படிப்போம். அப்பத்தை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தை பங்கிடுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரர்களுடைய சரீரத்தின் நினைவு கூறுதல் புசிக்கவும் அவருடைய ஆவி அவர்கள் எப்பொழுதும் உங்களுடனே கொண்டிருக்கும்படிக்கு உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். இதுவே தண்ணீர் ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தின் நினைவு கூறுதலில் அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவி அவர்கள் தங்களுடனே கொண்டு இருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஓகேங்களா? இதை நான் ரெகுலராக கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணனா வருகிற வாரம் வந்து கரெக்டாக நான் இந்த ப்ரேயரை வந்து அங்கே கரெக்டாக வாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள்
பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. And lead us not the temptations but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு படிக்க வேண்டிய வசனம் 1 Chronicles 20. இன்னைக்கில் 1 முதல் 8 வரை. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாப் இராணுவத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரரின் தேசத்தை பாலாக் பல்கடித்து ரப்பாவுக்கு வந்த அதை முற்றுகை போட்டான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். யோவாப் ரப்பாவை அடித்து சங்கரித்தான். And it's come to pass that after the years was an expired, at the time that kings go out to the battle, Joab laid forth the power of the army, and wasted this country of the children of the Ammon, and command the besieged Rabbah. But David tarried at Jerusalem, and Joab smite and Rabbah and destroyed it. வசனம் 2. தாவீது வந்து அவர்கள் ராஜாவுடைய தலையில் மேலே இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு தாளந்து பொன் நிறையும் இரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்தது. அது தாவீதின் தலையிலே வைக்கப்பட்டது. பட்டணத்தில் இருந்து ஏராளமான கொள்ளையும் கொண்டு போனான். And David took this crown of their kings from off this head, and found it to the wicked at the talents of gold, and there were an princess stones in it, and it was and stepped upon David's head, and he and forgot also accepting much and spill out of the city. வசனம் 3. பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பறைகளுக்கும் கோடாரிகளுக்கும் உட்படுத்தி அப்படியே அம்மோன் புத்திரன் பட்டணங்களுக்கெல்லாம் தாவீது செய்தது எல்லாம் ஜனங்களுடன் கூடவே எருசலேமுக்கும் திருப்பினான். And he forgot out of the people that were in it, and cut them with an saw, and with arrows of the iron, and with an axe. Even so delayed David with all the cities of the children of the Ammon, and David and all the people returned to the Jerusalem. வசனம் 4. அதற்கு பின்பு கோசேரிலே பெலிஸ்தருடனே யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது உச்சிதேயானாகிய சிப்போக்காய் ராட்சத புத்திரனில் ஒருவனை சிப்பாய் என்பவனை கொன்றான். அதிலே அவர்கள் வசப்படுத்தப்பட்டார்கள். And it's come to pass after this that there an rise were at the Gaza with Gezer with these Philistines, at the which time Sabistrai he and Asatani slaven Sepeni, that was of the children of this Gedana, and they were and subdued. வசனம் 5. திரும்பவும் பெலிஸ்தருடனே யுத்தம் உண்டான பொழுது எவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரனாகிய கோலியாத்தின் சகோதரனை
லோகோமியாவை கொன்றான். அவன் ஈட்டி தாங்கும் நெய்கிறவர்களின் படை மரம் எவ்வளவு பெரிதாயிருந்தது. And there was a war again with the Palestinians and Edom, the sons of the Jer, slave, and Lemay, the brother of the Goliath the Gete, whose supper stuff was unlike an weaver's this berm. வசனம் 6. மறுபடியும் ஒரு யுத்தம் காத்திலே நடந்தபோது அங்கே நெட்டையான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எவ்வாறு விரலாக 24 விரல்கள் இருந்தது. அவனும் ராட்சத சந்ததியாயிருந்தான். And and again there was an war at the Gad, where and was a man of the great stature, whose finger and toes were and 4 and 26, and each had an and 6 and each foot, and he also was and the sons of the God. அசனமேலு இஸ்ரவேலிலே நிந்தித்தான். தாவீதின் சகோதரனாகிய சிமேயாவின் குமாரன் யோனத்தான் அவனையே கொன்றான். But when he and defied Israel, Jonathan, the sons of the Simei, David's and brother and Levium. வசனம் 8. காத்தூரிலிருந்த ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகர்களின் கையினாலும் மடிந்தார்கள். Those were born unto this Gan in God, and they fall by the hands of the David, and by these hands of the servants. Brother, என்ன படிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கான்ஃபரன்ஸில் வந்து ஏப்ரல் டாக், ஃபியர் நாட், பிலீவ் ஒன்லி. ஓகேங்களா, இதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா, இன்னைக்கு அதை தமிழில் படிக்க போகிறோம். பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு. மூப்பர் ஜெஃப்ரி ஹோலாண்ட், 12 அப்போஸ்தலர்கள் குழுமம். ஒவ்வொரு நல்ல பரிசை வழங்குவரிடமிருந்து நாம் ஏற்கனவே பெற்ற வரங்களையே தழுவி மகிழ்ச்சியான உங்கள் தேடலையே தொடங்குங்கள். நான் இன்று எனது கருத்துக்களை சபையிலே இளைஞர்களுக்கு அதாவது தலைவர்கள், நெல்சன், வயது அல்லது அதற்கு குறைவானவர்கள் எவருக்கும் அனுப்புகிறேன். நான் காட்சிகளை அரிதாகவே பயன்படுத்துவேன், ஆனாலும் அதை பகிர்வதை என்னால் தடுக்க முடியாது. இந்த ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதில் வந்து ஒரு குழந்தை கேட்டிருக்கோமா, இன்றைக்கி எங்களுக்கு பிரசிடென்ட் பால் ஹிலாரி பிரசிடென்ட் தான் இன்றைக்கி கிளாஸ் எடுத்தார். ஏப்ரல் 2022. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயத்தை நம்ம மறந்துடணும், விசுவாசமாக இருக்கணும். எந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனை பண்ணணும். இவங்க வந்து அந்த கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு குழந்தை டாக் கொடுக்குது. என்ன கேட்குதுன்னா, டியர் பிஷப், General Conference was an brewing way. Do we and half true? Do he tell me
சிஷியட் குழந்தை கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்குன்னா, ஏன் இது இந்த மாதிரி நீங்கள் டாக் இது கொடுக்குறீங்க அப்படி. அதில் என்ன போட்டிருக்குன்னா, தமிழ்லேயே படிப்போம். என் 8 வயது தோழி மாரின் அரண் டீமிருந்து அவளுக்கு 7 வயதாயிருந்தபோது எழுதப்பட்ட இந்த கேரி டி கூரியர் வந்தது. அவளுடைய ஆரம்பகால சீர்படுத்தப்பட்ட எகிப்திய பாஷையை நான் உங்களுக்காக மொழிபெயர்ப்பேன். அன்புள்ள ஆயரே, பொது மாநாடு ஏன் சலிப்பாக இருந்தது? நாம் செய்ய வேண்டுமா? அதை செய்யுங்கள். ஏன் என்று சொல்லுங்கள். உண்மை உள்ள மரின் அரனால்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாரின், நான் சொல்ல போகும் பேச்சு சந்தோஷத்திற்கு இடமின்றி உண்மை மீண்டும் ஏமாற்றும். ஆனால் நீ உங்கள் ஆயர் மீது புகார் எழுதும் போது நீ அவரிடம் என்ன பெயர் கிரயான் என்று சொல்வது முக்கிய. மூப்பர் பேட்ரிக் கிரயான். ஓகேங்களா, அது சொல்கிறாங்க. ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்காக விவலிய விகிதஸ்தரின் ஒரு தொற்று நோய் நமது கிரகத்தை சூழ்ந்து உள்ளது. மேலும் அந்த கொள்ளை நோயை சமூக ரீதியாகவும் இவற்றையும் நிறுத்தியது. வெளிப்படையாக அது அரசியல் ரீதியாக தேசிய அல்லது சர்வதேச அளவில் மிருகத்தனம், வன்முறை மற்றும் கொடூரமான ஆக்கிரமிப்புக்கு ஒரு நிறுத்தத்தை கொண்டு வரவில்லை. அது போதாது என்றும் நாம் இன்னும் நீண்டகால சமூக மற்றும் கலாச்சார சவால்களையே எதிர்கொள்கிறோம். பொருளாதார இழப்பு முதல் சுற்றுச்சூழல் நீரழிவு வரை, இன சமத்துவமின்மை மற்றும் பல. இத்தகைய கொடுமையான கற்றும் இருண்ட நாட்களும் நம்முடைய இருக்கும். இளைஞர்களுக்கு நாம் வாழ்வை குறித்து நம்பிக்கையும் உற்சாகத்தையும் எதிர்பார்க்கும். இளைஞர்களை ஊக்கப்படுத்தல். இளைஞரின் சக்தி உலகம் முழுவதற்கும் பொதுவான செல்வம் என்று கூறப்பட்டுள்ளது. இளைஞர்கள் நமது எதிர்காலத்தின் முகங்கள். கூடுதலாக இருந்த சபையின் தலைவிதி யாருடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்டது படும் என்று அறங்காவலர்களாக நமது பிள்ளைகள் உள்ளனர். இன்றைய காலகட்டத்தை வைத்து பார்த்தால் இளைஞர்களின் லட்சியமாவதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது என புரியும். ஏழல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான டாக்டர் லாரி சாண்டர்ஸ் சமீபத்தில் பிசியாலஜி அண்ட் த குட் லைஃப் என்ற தலைப்பில் ஒரு வகுப்பை உருவாக்கினார். வகுப்பு வழங்கப்பட்ட முதல் ஆண்டிலே முழு இளங்கலை மாணவர்கள் அமைப்பிலே கிட்டத்தட்ட காலி ஒரு பங்கு பதிவு செய்யப்பட்டது. 64 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள்கள் தன் பிராட்காஸ்டை பார்வையிட்டனர். அந்த நிகழ்வை பற்றிய எழுதுகையில் ஒரு பத்திரிகைகளில் பல பிரகாசமான இளம் மாணவர்கள் மற்றும் பெரியவர்கள் தங்கள் இழந்த ஒன்றை தேடுவது அல்லது இன்னும் மோசமாக அவர்கள் ஒருபோதும் இல்லாத ஒன்றை தேடுவதை பார்ப்பதும் எவ்வளவு வேதனையானது என்று குறிப்பிட்டார். நமது இளைஞர்களுக்கு அவர்களுக்கு அறிவுரை கூறும் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களும் என்று எனது வேண்டுகோள். ஒவ்வொரு நல்ல
பரிசை வழங்குவரிடமிருந்தும் நாம் ஏற்கனவே பெற்ற வரங்களையே தழுவி மகிழ்ச்சியான உங்கள் தேடல்களை தொடங்குங்கள். உலகிலே பலர்கள் ஆத்துமாவை பற்றிய ஆழமான கேள்விகளை கேட்கும் தருணத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நற்செய்தியுடனே பதில்களுக்காக வேண்டும். உலக இரட்சகரின் பணியை மற்றும் செய்தியை உயர்த்தி பிடிக்கும் பிற்கால பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவின் சபையை அத்தகைய தேவையான நேரத்திலும் நல்லதை கண்டறிவதற்கும் நல்லது செய்வதற்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழிகளை வழங்குகிறது. இந்த தலைமுறை இளைஞர்கள் முந்தைய தலைமுறையை காட்டிலும் உலகில் நன்மையாக்க அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் திறன்கள் கொண்டுள்ளனர் என்று தலைவர்கள் நெல்சன் கூறினார். எல்லா மக்களாகிய நாம் மீட்பின் அன்பை பற்றிய பாடலை பாட வேண்டும். ஆனால் அதற்கு ஒழுக்கமும் நீங்கள் விரும்பினால் சிசத்துவம் தேவை. அந்த நித்திய ரட்சிப்பின் பாடலை பாட நாம் முயற்சிக்கும் போது எதிர்மறையான அணுகுமுறைகள் மற்றும் அழிவு காரணமான பழக்க வழக்கங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றும் வகையானதாகும். நாம் தெருவின் வெளிச்சமான பக்கத்தில் தங்கியிருந்தாலும் எல்லாவற்றிலும் இருண்ட மற்றும் மோசமான ஒன்றை கண்டுபிடிப்பதில் தீர்மானமாக இருக்கும் சக நபரிடம் அவ்வப்போது நாம் ஓடலாம். அவருடைய குறிக்கோள் உங்களுக்கு தெரியும். அது கருப்பு நிறமாக மாறுவதற்கு முன்பு எப்பொழுதும் இருட்டாகவே இருக்கும் என ஒரு மோசமான பார்வை என ஒரு பரிதாபகரமான நிலை. ஆம், சில சமயங்களில் நாம் இருக்கும் இடத்தை விட்டு ஓடிப்போக விரும்பலாம். ஆனால் நாம் யார் என்பதை விட்டு நம்மை நேசிக்கும், எப்பொழுதும் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கும், நம்மை ஒருபோதும் கைவிடாத ஜீவன் உள்ள தேவனை பிள்ளையாக என்பதிலிருந்து ஒருபோதும் ஓடிவிடக்கூடாது. நீங்கள் அவருடைய விலைமதிப்பற்ற சொத்து. அவருக்கு அவர் தீர்க்கதரிசிகள், வாக்குறுதிகள், ஆவிக்குரிய வரங்கள் மற்றும் வெளிப்பாடுகள், அற்புதங்கள் மற்றும் செய்திகள் மற்றும் திரையின் இருபுறம் தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டுள்ள நீங்கள் அவருடைய பிள்ளைகள். அநித்தியத்திற்கான குடும்பங்களை பலப்படுத்தும் மற்றும் நித்தியமான அவர்களை ஒன்றாக இணைக்கும் ஒரே சபையும் அவர் உங்களுக்கு வழங்கியுள்ளார். அது 31,000க்கும் மேற்பட்ட தொகுதிகள் மற்றும் கிளைகள் வழங்குகிறது. அங்கு மக்கள் கூடி பாடுகிறார்கள், உபவாசம் இருக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் ஜெபம் செய்கிறார்கள் மற்றும் ஏழைகளுக்கு தங்கள் பொருட்களை வழங்குகிறார்கள். இங்குதான் ஒவ்வொரு நபரும் பெயரிடப்பட்டு கணக்குக்கு போடப்பட்டு ஊழியம் செய்யப்படுகிறார்கள். மேலும் சாதாரண நண்பர்களும் அண்டை வீட்டாரும் தானாக முன்வந்து ஒருவரை ஒருவர் மத பணியை முதல் காவல் பணி வரையிலான அழைப்புகளில் சேவை செய்கிறார்கள். இளைஞர்கள், அப்படியே மூத்த தம்பதியார் தங்கள் சொந்த செலவிலே ஆயிரக்கணக்கிலே பணிபுரிகிறார்கள். அவர்கள் எங்கும் உழைக்க வேண்டும் என்று எதுவும் சொல்ல முடியாது. மேலும் இளைஞர்களும் முதியவர்களும் ஆலயங்களுக்கு சென்று மனித குடும்பத்தை ஒன்றிணைக்க தேவாலய பரிசுத்த நியமனங்களை நிறைவேற்றுகின்றனர். ஒவ்வொரு பிளவுபட்ட நிலைகளிலும் ஒரு உலகத்தில் துணிச்சலான செயல்பாடு, ஆனால் அத்தகைய பிரிவினை தற்காலிகமானது
என்று அறிவிக்கும் ஒன்று. நம்மில் இருக்கும் நம்பிக்கைக்கு நாம் கூறும் சில காரணம் இவையே. நிச்சயமாக நமது இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவின் எந்த ஒரு சீஷருக்கும் எதிர்கொள்ளும் மிகவும் கடினமான பிரச்சனைகளை உள்ளான இந்த சபையின் தலைவர்கள் இந்த சவால்களை தீர்ப்பதில் கர்த்தருடைய வழிகாட்டுதலை தேடுவதற்கு தங்கள் வாழ்க்கையை கொடுக்கிறார்கள். சிலவற்றையே அனைவரின் திருப்திக்கு ஏற்ப தீர்க்கவில்லை என்றால் ஒருவேளை அவை சிலுவையின் ஒரு பகுதியாக இருக்கலாம். இயேசு சொன்னார், அவரை பின்பற்றுவதற்கு நாம் அதை எடுக்க வேண்டும். பகலில் மேகத்திலிருந்தும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலிருந்தும் தீர்க்கதரிசிகளுக்கு வழிகாட்டி இரும்பு கம்பி கொடுப்பேன், குறுகலான வழியிலே திறப்பேன் என்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக பயணத்தை முடிக்க நமக்கு வல்லமையாக அருள்வார் என தேவன் உறுதி அளித்தபடியே இருண்ட நாட்களும் கடினமான சிக்கல்களும் இருக்கும் என்பதால் தான். எனவே தயவு செய்து இப்ரோகோலியை பற்றிய உங்களுக்கு தெரியவிட்டாலும் முழு விருந்துக்கு தாங்கி இருங்கள். அவருடைய ஒளியில் மூழ்கி உங்கள் சொந்த முழு குவர்த்தியை நோக்கத்திற்காகவே தேடுங்கள். அவர்கள் அதை ஆரம்ப வகுப்பிலே சரியாக வைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உண்மையிலே ஒரு சூரிய கதிராக நிச்சயமாகவே நீங்கள் வேண்டும். யூத தலைவன் எவீரு வீட்டிலே மரித்து கிடக்கும் தனது 12 வயது மகளை குணப்படுத்தும்படி இயேசுவிடம் மன்றாடிய போது சுற்றியிருந்த மக்கள் இரட்சகரையே வெகுநேரம் வழியில் அனுப்பி வைத்தனர். ஒரு வேலைக்காரன் வேலையிலே இருந்து தகப்பனிடமும், உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். ஆனாலும் இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். திருப்பி உயிர் வந்துருச்சு. அவள் குணம் அடைந்தாள். அப்படியே தான் நீங்கள் செய்ய வேண்டும். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த கூட்டத்தில் இருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கும் இந்த சபைக்கும் மதிப்புள்ளவர்கள் என்பதால் இந்த சிறப்பு பிரகடனத்துடன் நிறைவு செய்கிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியின் வார்த்தையை பெறுவதற்கு முன் சகலவற்றிலும் இருக்கிற சகலவற்றுக்கும் ஜீவன் கொடுக்கிற அந்த ஒளியான கிறிஸ்துவின் ஒளியை உங்கள் ஆத்துமாவிலே விதைத்தீர்கள் மற்றும் இதுவரை வாழ்ந்த அல்லது வாழப்போகும் அனைத்து ஜனங்களின் இருதயங்களிலும் நன்மைக்கான செல்வாக்காக உள்ளது. இந்த ஒளி உங்களை பாதுகாக்கவும் கற்பிக்கவும் கொடுக்கப்பட்டது. அதன் மையம் செய்திகளில் ஒன்றும் எல்லா பரிசுகளிலும் வாழ்க்கை மிகவும் விலைமதிப்பற்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாவநிவர்த்தி மூலமாக மட்டுமே நித்தியமாக பெறப்படுகிற பரிசு உலகத்தின் ஒளியாகவும் வாழ்வாகவும் தேவனின் ஒரே பேரான குமாரன் மரணத்தை வென்று நமக்கு வாழ்வளிக்க வந்தார். வாழ்க்கையின் பரிசுக்கு இந்த பரிசுத்தமான பரிசை விட்டு கொடுக்கும் ஆபத்தில் இருப்பவர்கள் உதவிக்கு நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். மனசாரவும் விரக்தியின் அறிகுறிகள் அல்லது சுய தீங்கின்
அறிகுறிகள் தலைவர்கள், ஆலோசகர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர்கள் கவனிக்கிறார்கள். உங்கள் உதவியை கொடுங்கள், செவி கொடுங்கள். தகுந்த மாதிரியான தலைப்போடு செய்யுங்கள். உங்கள் கவலைகள் அல்லது சிரமங்கள் எதுவும் இருந்தாலும் அங்கே போராடிக்கொண்டு இருக்கும் நமது இளைஞர்கள் எவருக்கும் தற்கொலையால் மரணம் வெளிப்படையான தீர்வாகாது. அது நீங்கள் உணரும் வலிமையை அல்லது நீங்கள் ஏற்படுத்துவது நினைக்கும் வழியையோ போக்காது. அது பெறக்கூடிய அனைத்து ஒளியும் மிகவும் அவசியமான உலகில் இந்த உலகம் இருப்பதற்கு முன்பே தேவன் உங்கள் ஆத்துமாவின் வைத்த நித்திய ஒளியை குறைக்காதீர்கள். யாரோடையாவது பேசுங்கள், உதவி கேளுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள். கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்த வாழ்க்கையை அழிக்காதீர்கள். அந்த அனித்திய வாழ்க்கையின் போராட்டங்களை நீங்கள் தங்கி கொள்ளலாம். ஏனென்றால் அவற்றை தங்க நாங்கள் உங்களுக்கு உதவும். நீங்கள் நினைப்பதை நீங்கள் பலமுள்ளவர்கள். மற்றவர்களிடமிருந்து, குறிப்பாக தேவனிடமிருந்து உதவி கிடைக்கிறது. நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள், மதிக்கப்படுகிறீர்கள், தேவைப்படுகிறீர்கள். நீங்கள் எங்களுக்கு தேவை. பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு. உங்கள் விட என்னை விடவும் மிகவும் அவநம்பிக்கையான சூழ்நிலையில் எதிர்கொண்ட ஒருவர் ஒருமுறை அழுதார். முன்னோக்கி செல்லுங்கள் என் அன்பான இளம் நண்பர்கள். தைரியம் மற்றும் வெற்றிக்கு உங்கள் இருதயங்கள் களி கூறுவதாக. மிகவும் மகிழ்வீர்களாக. மகிழ்ச்சியுடைய நிறைவே இருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் இருக்கிறோம், நமக்கு அவர் இருக்கிறார். உங்களையே பெறுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு மறுக்காதீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புனித மற்றும் பரிசுத்த நாமத்திலே நமது போதகரிடம் நான் வேண்டுகிறேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து, இளைஞர்கள், உபத்திரவம், கிறிஸ்துவின் ஒளி, தற்கொலை, நம்பிக்கை, பயம். இதில் இந்த கிளாஸில் நிறையா பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் தெளிவாக பகிர்ந்தது பார்த்திங்கன்னா டிசிப்ளின். நம்ம பெற்றோர்கள், நான் இன்னும் பெற்றோர்கள் கிடையாது, நான் இன்னும் கல்யாணம் பண்ணல. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற ஒரு மக்கள் பார்த்திங்கன்னா ஆமேஷ். அந்த மக்களோட டிசிப்ளின் தான் நான் என் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்திருக்கேன். அதை நம்புகிறேன், அதை பிலீவ் பண்ணுறேன். அந்த வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கை எனக்குள்ள தேவைன்றதை எனக்கு என்னோட ஞானத்தில் ஒதுக்க வைத்த தேவனுக்கு நன்றி தான் நான் சொல்லுவேன். அந்த ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. எந்த பொருளையும் பேஸ் பண்ணி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாழாமல் குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி வாழ்கிறாங்க நல்ல டிசிப்ளினோட. ஓகேங்களா? கிறிஸ்டோபர் பிரதர் என்ன சொன்னார்னா, டிசிப்ளின். பெற்றோர்களை பார்த்து தான் பிள்ளைகள் வாழ்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக பெற்றோர் இருக்கிறாங்கன்றதை அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா சாட்சியாக நிற்கிது. அப்படி சபையில் அவங்க கடவுளுக்கு தங்களுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்கிறாங்கன்றதை சொன்னார் கிறிஸ்டோபர் பிரதர். அடுத்து அம்மையப்பன் கதிரேசன் என்ன சொன்னார்னா, சீடு. கடவுள் ஒரு விதையை பற்றி ஓமையை சொல்லியிருப்பார். அந்த ஓமையில் பார்த்திங்கன்னா வழி அருகே விழுந்த விதைகள். அதில் சரியாக மனுஷங்க அந்த சொல்லை கேட்காம விட்டுட்டு போயிடுறாங்கன்றத, அதில் சிலர் எடுத்துக்கிட்டு கரெக்டாக வாழ்கிறாங்கன்றதையும் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் வீடை எங்கே கெட்டணும், மணலில் கெட்டக்கூடாது, கண்மலையில் கெட்டணும், அதையும் சொல்லியிருப்பார். பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல வந்தேன்னா,
இப்போ நம்மளுக்கு நடந்த ரீசெண்டாக நடந்தது சுனிதா வில்லியம் 9 மாதம் போயிட்டு அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு கூட இருந்த அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இது. அவர் பலவீனமாக இருந்திருக்காரு, மேலும் அவர் பலப்படுத்திருக்கு, அவர்கிட்ட சேர்த்துருக்கு அந்த விஞ்ஞானியை. அவர் பேர் எனக்கு சரியாக வாயில் வரல. அவர் பேர் பூச் ஏதோ வில்மரா ஏதோ அவர் பேர். சுனிதா வில்லியம் கூட போனவங்க. அவர் தான் ரொம்ப பழமையான சயின்டிஸ்டாக. சுனிதா வில்லியம் ரீசெண்டாக போனவங்க அப்படின்றது அதேமாரி அவங்க ஸ்பேஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னமும் நாங்கள் இருப்போம், எங்களுக்கு தெம்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த தீர்மானத்துடன் போயிட்டு உடனே வரணும் அப்படின்றது தான் நோக்கமே. ஆனால் கடவுள் அவங்களுக்கு அவங்கள எதிர்பார்த்து பூமியில் நிறைய பேர் காத்திருந்தாங்க. அந்த காத்திருப்பல் அதே மாதிரி இப்போ பூமியில் நம்மளுக்கு புவியீர்ப்பு விசை இருக்குது. இந்த விசையை வச்சு நம்ம நடமாடுறோம், அங்கே போகிறோம், இங்கே வரோம். இதுவே நம்ம ஸ்பேஸுக்கு போனோன்னா இதெல்லாம் கிடையாது, பூமியில் மட்டும்தான் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பூமியில் நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு கடவுள் எவ்வளோ பெரிய அனுக்கிரகம் பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம நன்றி சொல்லி வாழணும். இதை நம்ம எப்படி செழிப்பாக மாற்றணும், அழிந்து கொண்டு இருக்கிற இந்த மண் வளம், காற்று எல்லாத்தையும் நம்ம எப்படி சீர்படுத்துறது, அதை நோக்கி தான் நம்ம போனோம். அதுக்கு எடுத்துக்காட்டாக ஆமிஷ் மக்கள் இருக்காங்க. இதுதான் நான் சொல்லணுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் கடலில் நடந்து போயின்னு இருக்கும்போது, நடந்து படகுக்கிட்ட வரும்போது அதில் ஒரு சீஷர் நம்பிக்கையாக நானும் நடக்கிறேன்னு சொல்லி நடப்பார் தண்ணியில். திடீர்னு விசுவாசத்தை அவர் இழந்துருவார், பயந்துருவார். அந்த பயத்து நிமித்தம் அவர் உள்ளே போயிடுவார். நான் கடைசி டைமில் அவங்கக்கிட்ட சொன்னேன், அவர் அந்த இடத்துல பயந்தார், அதனால் உள்ளே போயிட்டார். திருப்பியும் ஏன் பயந்த அப்படின்றத கை கொடுத்து தூக்கி விடுவார் ஜீசஸ், கூடயே இருப்பார் ஜீசஸ் ன்றதை எனக்கு அங்கே தான் நினைப்பு வந்தது, அதுதான் சொன்னேன். நம்ம கிளாஸில் சில நல்லா உன்னிப்பாக கவனிக்கும்போது நம்மளுக்கு கேள்விகள் எழும்போம், நம்ம கேள்வி கேட்கலாம், நம்மளுக்கு சில பகிர்ந்து கொள்ளலாம், நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்றத, இதெல்லாம் இருக்குது. தாவீதை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதாக இருந்தாலும் கடவுள்கிட்ட கேட்பார், கேட்டுட்டு செய்வார். அது மாதிரி நம்ம செய்யும் போது இன்னும் நம்மளுக்கு நல்ல ஞானத்தை கடவுள், இதில் எப்படி நம்ம இன்னும் பர்ஃபெக்டாக செய்யலான்றது கடவுள் கொடுப்பாரு. கடவுள் இந்த பூமியில் இருக்கிற சபையிலையும் இருக்கிறாரு, நம்ம உள்ளத்துலேயும் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுக்கப்புறம், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராத முன்னாடி தாவீதோட காலத்தில் பார்த்திங்கன்னா சபையில் இருந்திருக்காரு. அவர் வாட்ச் பண்ணுறாருன்றதை வேதத்தில் போட்டிருக்கு. நம்மளை உன்னித்து நோக்கின்னு இருக்கார். நம்ம செய்கிற ஒரு தப்பையும் அவர் பார்க்குறாரு. நம்ம அப்பா அம்மா பார்க்குறாங்களோ அவங்களுக்கு உணர்த்தப்படும், இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாருன்றதை நம்மளுக்கு தெளிவாக நம்மளுக்கு இந்த வேதத்தை நீங்கள் படிக்கும் போது அந்த ஆவியானவர் உணர்த்துவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி போன வாரத்தில் சனிக்கிழமை எனக்கு ஜொமேட்டோவில் டியூட்டி கொடுக்கல. அதை நினச்சி நான் ரொம்ப மனசு உடஞ்சிருந்தேன். எனக்கு இந்த பிலீவ் ஒன்லின்ற கிளாஸ் ரொம்ப ஒரு உணர்த்துதலாக இருந்தது. சதீஷ்கிட்ட வேலை கேட்டிருந்தேன், சர்ச் ஃப்ரெண்ட் சதீஷ். அவனும் அப்படின்னு சொன்னான், ஆனால் சம்பளம் ரொம்ப கம்மி. இது மத்தியில் பிரசிடெண்ட் பாலியலாரி கேட்டார், இன்னும் எவ்வளோ டியூ இருக்குது அப்படின்னு கேட்டார். இன்னும் 84,000 டியூ இருக்குது பிரசிடெண்ட், ஃபுல்லாக கட்டணும். கட்டிட்டேன்னா சந்தோஷமாக இருக்கும், எல்லாத்துக்கும் ட்ரீட் வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீ பிலீவ் பண்ண, கடவுள் ஒன்று கொண்டு போவார், உன் தங்கச்சி விஷயத்தில் நீ பிலீவ் பண்ண அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அவர் சொன்ன அந்த பிலீவ்ன்ற அந்த கிளாஸில் எனக்கு நல்லா ஆழமாக பதிஞ்சிருக்கு. நம்ம கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. உலக பிரகாரமாக வாழ்கிற மக்களே
சந்தேகப்படாமல் வாழ்ந்துட்டு வெற்றிகரமாக இருக்காங்க. ஆனால் முக்கியமான தெரிஞ்சிக்காம வேறு எதையோ அவங்க பின்பற்றிட்டு போயிட்டு இருக்காங்க லைஃப்பில். அது வந்து அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்றதையும் இதில் சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிகேஷ் பிரதர்கிட்ட பேசினேன், அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர் தான் எனக்கு மெல்கிசேதேக் ப்ரீஸ்ட்ஹுட் கொடுத்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.